வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அக்குரணையில் பாரிய தீப்பரவல். பதுளையில் கோர விபத்து, 4 பேர் பலி. வருமான வரி செலுத்த கோரி குறுந்தகவல். ராஜாங்க அமைச்சர் விளக்கம். கோழி இறைச்சி உற்பத்தி அதிகரிப்பு. பிரித்தானிய தேர்தலில் சாதனை படைத்த ஈழத்தமிழ் பெண். 6 நாட்களுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு தடை. குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்த பாம்பு. அக்குரணை நகருக்கு அருகில் வெதுப்பக பொருட்கள் விற்பனை நிலையம் அமைந்துள்ள 3 மாடி கட்டிடம் ஒன்றில் நேற்று காலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த கட்டிடம் முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இந்த தீப்பரவல் காரணமாக கண்டி, மாத்தறை, ஏனையின் வீதியை தற்காலிகமாக மூடுவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை தலவாக்கலை பெயால் பீஸ் தோட்டத்தில் நேற்றிரவு தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த தோட்டத்தில் 1ஆம் இலக்க நெடுங்குடியிருப்பில் 5 வீடுகள் இந்த தீப்பரவலால் பாதிக்கப்பட்டன. தீப்பரவல் சம்பவத்தால் நிர்கதியான 5 குடும்பங்களைச் சேர்ந்த 41 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு டாலி வீதியிலுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு முன்பாக அமைதியின்மை நேற்று ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்ததைத் தொடர்ந்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களை நேற்று காலை தமது கட்சி தலைமையகத்துக்கு வருமாறு அதன் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்படக்கூடும் என கருதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு அருகில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர கட்சி தலைமையகத்துக்கு முன்பாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை சொர்ணா தோட்ட பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தொன்றில் குறைந்தது 4 பேர் பலியாகினர். பதுளை காவல்துறையினர் இந்த தகவலை வானம் செய்திகளுக்கு தெரிவித்தனர். பார ஊர்தியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விவரங்கள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன. மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய்க்கும் குறைந்த வருமானம் பெறுகின்ற எவரும் வருமான வரி செலுத்த தேவையில்லை என நிதியமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டிய விளக்கம் அளித்துள்ளார். வருமான வரி அடையாள குறியீடு எண்ணான டின் இலக்கத்தை குறிப்பிட்டு வருமான வரியை செலுத்துமாறு பலருக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் இறைவழி திணைக்களத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ராஜாங்க அமைச்சர், மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டாதவர்கள் இந்த தகவல் குறித்து அவதானம் செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்துள்ளனர். அதே நேரம் மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் பெறுகின்றவர்கள் தங்களது வருமான வரியை உரிய கணக்குக்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கோழி இறைச்சியின் அதிகூடிய உற்பத்தி இந்த வருடத்தில் முதல் 6 மாதங்களில் பதிவாகியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இது கடந்த காலங்களில் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட கோழி இறைச்சி உற்பத்தி அளவை விட அதிகமானதாகும். இவ்வருடத்தில் முதல் 6 மாதங்களில் 269 மில்லியன் கிலோகிராம் கோழி இறைச்சி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளில் ஆண்டு முழுவதும் சராசரியாக சுமார் 220 முதல் 230 மில்லியன் கிலோ கோழி இறைச்சியே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த வருட இறுதிக்குள் கோழி இறைச்சி உற்பத்தி மேலும் சாதனை படைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலைமையால் கோழி இறைச்சியின் விலை வேகமாக குறையும் சாத்தியம் காணப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேல் மாகாணத்தில் சராசரி காணி விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை நிறுவனமான ஆராய்ச்சி நுண்ணறிவு பிரிவு தெரிவித்துள்ளது. இது சந்தை அவதானிப்புகளுக்கு அமைய கடந்த 20 ஆண்டுகளில் ஏற்பட்ட முதலாவது சரிவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விசேடமாக கொழும்பு போன்ற நகரங்களில் நிலப்பற்றாக்குறை காரணமாக காணிகளின் பெறுமதிகள் அதிகரித்து வந்தன. இலங்கையில் உள்நாட்டு மோதலின் போதும் கொழும்பில் காணி விலை தொடர்ந்தும் உயர்ந்த நிலையில் இருந்து வந்தது. எனினும் இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் மேல் மாகாண நகர்ப்புற பகுதிகளில் காணிகளின் சராசரி விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மறுசீரமைப்புகளால் தூண்டப்பட்ட பலதரப்பட்ட காரணிகள் இந்த சரிவுக்கு பெரும்பான்மையான காரணமாக இருக்கலாம் என தொழில்துறை வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
பிரித்தானியாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் தொலைக்கட்சி சார்பில் போட்டியிட்ட உமா குமரன் ஸ்டார்போர்ட் மற்றும் பவ் தொகுதிகளில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் உமா குமரன் தன்னுடைய போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கமைய அவர் 44.1% வாக்குகளை பெற்றுள்ளார். ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் தெரிவாகியுள்ள நிலையில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கடன் மறுசீரமைப்பு மூலம் $8 பில்லியன் நிவாரணம் ஜனாதிபதி உறுதி. கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் கீழ் இலங்கைக்கு $8 பில்லியன் நிவாரணம் பெற முடிந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள 73,143 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன. இதன்படி இன்றைய தினம் 463 பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் கருத்துரைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுடன் இணைந்ததாக இருதரப்பு கடன் வழங்குவரிடமிருந்து $5 பில்லியன் கடன் வட்டி நிவாரணம் கிடைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் வணிக கடன் வழங்குனர்களின் இணைப்பாட்டுக்கு அமைய $3 பில்லியன் கடன் துண்டிக்கப்படும். இதனூடாக நாட்டு மக்களுக்கு $8 பில்லியன் நிவாரணம் கிடைக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தலைமன்னாரிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் ஏதிலிகளாக இன்றைய தினம் இந்தியாவின் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். மன்னாரைச் செய்த தாயொருவர் மற்றும் அவரது 2 பிள்ளைகளுமே இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைக்காக மண்டபம் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விசாரணைகளின் பின்னர் மூவரும் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யுக்திய விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் 2ஆம் கட்ட நடவடிக்கையின் போது 24 மணத்தியாளங்களுக்குள் 1403 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 57 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கைதானவர்களில் 1340 ஆண்களும் 63 பெண்களும் அடங்குகின்றனர். அதே நேரம் இந்த சுற்றுழைப்பு நடவடிக்கையின் போது 1086 கிலோகிராம் ஹெரோயின், 782 கிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் மற்றும் 3 கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருள் என்பனவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். அத்துடன் சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருந்தமை தொடர்பில் மேலும் 17 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் 24 சந்தேக நபர்கள் புனர்வாழ்விற்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. முஹரம் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்களுக்கு பஞ்சாப் மாகாணத்தில் தடை விதிக்க வேண்டும் என அம்மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் ஷெரீப் பரிந்துரை விடுவித்துள்ளார். வெறுப்பு பேச்சு, வன்முறை போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக பஞ்சாப் அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. பஞ்சாப் மாகாணத்தில் சுமார் 12 கோடி மக்கள் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மகாராஷ்டிராவில் அரசு பாடசாலையொன்றில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் இறந்த பாம்பு இருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா அரசால் நடத்தப்படும் பாடசாலைகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் 6 மாதங்கள் முதல் 3 மகாராஷ்டிரா அரசால் நடத்தப்படும் பாடசாலைகளில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான குழந்தைகளுக்கு மதிய உணவாக சோறு மற்றும் பருப்பு கிச்சடி அடங்கிய உணவுப் பொதிகள் வழங்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை ஒரு குழந்தைக்கு வழங்கப்பட்ட உணவுப் பொதியில் இறந்த நிலையில் சிறிய பாம்பு இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனை அவதானித்த குழந்தையின் பெற்றோர் அதனை புகைப்படம் எடுத்து அந்த பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்தினர். அத்துடன் அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.